ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சம்பவம்னா, நான் ஆல்ரெடி இந்த டவுட் எனக்கு இருந்துச்சு. ஆக்சுவலாக லாஸ்ட்டாக நடந்த ரவுண்டில் விஜே பார்வதி அண்ட் கோ அவங்க தான் வின் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் எப்படியோ அது அதாவது வெறும் 8 செகண்டில் தோற்றுட்டாங்க. 8 செகண்ட். அதை அப்பயே விஜே பார்வதி சொல்லியிருப்பாங்க. நான் கணிக்கிட்ட முதலே சொன்னேன் போகலான்னு. இவங்க தான் வேணும்ட்டு வெயிட் பண்ணி சொன்னாங்க. இப்போது நான் அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னப்போ போயிருந்தேன்னா நம்ம வின் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது கமருதீன் சொல்லியிருப்பார், வெயிட் பண்ணு, ஏன் நீ விட்ட, சரி விடு பார்த்துக்கலாம், அவங்ககிட்ட கூப்பிட்டு நம்ம சொல்லிடலாம், இனிமேல் உங்கள் பேச்செல்லாம் கேட்க முடியல சொல்லிடலாம். இல்லைடா வெயிட் பண்ணுறோம், இன்னும் 2 நாள் வேலை இருக்குது, அந்த நேரத்தில் நம்ம அவங்கள வேறு டென்ஷன் பண்ணி விட்டு அப்புறமா 2 நாள் நம்ம கூட இடக்கு முடக்கு பண்ணிட போகிறாங்கன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. இப்போ என்னென்னா, நம்ம கனி விக்ரம் கிட்ட பேசுகிறாங்க. அங்கே சொல்கிறாங்க, ஆக்சுவலாக நாங்கள் 46 செகண்ட் முன்னாடியே முடிச்சிட்டோம், நான் தான் வேணுட்டு ஒரு 3 நிமிஷம் நிற்க வச்சேன்னு. விக்ரமே ஷாக் ஆகுது. ஏன் அப்படின்னு. இல்லை நாங்கள் ஒரு நிமிஷம், ஏன்னா நம்ம கரெக்டாக பண்ண முடியாதுல்ல, அதனால தான் 1 நிமிஷம் பண்ணேன்றாங்க. முதல் 1 மணி நேரத்துக்கு 1.25 மணி நேரம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவங்க பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒன்று, அதுக்கு நாங்கள் 5 நிமிஷம் விட்டோம், அதனால் இதுக்கு 1 நிமிஷம். 1.25 மணி நேரத்துக்கு 1.25 ஏதோ சம்திங் வந்துச்சுல்ல, அதுக்கு விட்டாங்க. ஓகே, அதை சரி ஏதோ முன்ன பின்ன ஆகும் அப்படின்ட்டு. இதுக்கு இந்த பொண்ணு சொல்லுதில்ல, செஞ்சுருக்கலாம். அவருக்கு கேட்குறது லூஸ் தரமாக பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு. இல்லை நான் தான் சரி 1 நிமிஷம் போட்டேன்னு நினச்சா அதில் மிஸ் ஆகிடுச்சின்னு. ஸோ இப்போ கனி பேச்சு கேட்காம விஜே பார்வதி பண்ணியிருந்தாங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் விஜே பார்வதி அங்கே சண்டை போட்டுருந்தாங்கன்னா சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே பழிய போட்டிருப்பாங்க. எப்படி பார்த்தீங்களா? இதை தான் முதல்ல அவங்க கரெக்டாக முதலே பிளான் பண்ணாங்க. டக் 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 டக்குன்னு கமருதீன்னு பக்காவாக அப்படியே எந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் சருன்னு வர்றாரு. இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி எல்லாம் சொதப்பல் கனியால். இப்போ நம்ம அவங்கள கூப்பிட்டு கனிக்களை பேசிட்டாங்க வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நாளைக்கு நினைக்கல இடக்கு முடக்கா பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஓ எவ்வளோ படிக்க போகிறீங்களா, நான் இந்த டீமுக்காக நான் எவ்வளோ பண்ண நினச்சேன் அப்படி இப்படின்னுவாங்க. நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க, ஓகே. இந்த பொண்ணு சொல்லுதில்ல, செஞ்சுருக்கணுமா இல்லையா, இவங்க வேணுட்டு போய் செஞ்சாங்களா இல்லை என்ன பண்ணாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. ஏன்னா விக்ரமே கேட்குறாரு. ஆனால் அவங்க அப்போ ஷாக் ஆகலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே ஃபீலிங்கில் இருக்காங்க. 8 செகண்டில் பிடிச்சி சொல்லிட்டு விஜே பார்வதி அப்படியே ஒரு மாதிரி அழகாக போயிட்டாங்க. கமருதீன் டென்ஷன் ஆகிட்டார். அவங்க கூட போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அவங்க வின் பண்ணிட்டாங்கன்ட்டு. இப்போ என்ன அர்த்தம்? ஒருவேளை அவங்களுக்காக இவங்க என்ன நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த படம் நம்ம மங்காத்தா படத்தில் எல்லாருமே காசு காணன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் மட்டும் நல்ல டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். அப்போ பிடிச்சி தான் செம கலாய்ப்பாங்க. அப்புறமா தான் பார்த்தா இவர் தான் அந்த கடத்தலுக்கு சம்மந்தன்ற மாதிரி சொல்கிற மாதிரி இங்கே இவங்களே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அங்கே போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மைண்டுக்குள்ளே என்ன வரும்? அதானே, போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இல்லாமல் அவங்க பாடம் அங்கே போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, உள்ளேயும் பேசிகிட்டு இருக்காங்க, இங்கே இவங்க 2 பேர் ஃபீல் பண்ணி வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வரவே இல்லை. ஸோ கண்டிப்பாக கனி ஏதோ ஒரு சம்திங் பண்ணியிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க, நான் தான் நிற்க சொன்னேன். இப்போ போச்சா உங்களால்? 8 செகண்டில் போச்சு, இல்லைனா 4 பாயிண்ட்டு. என்னத்தை சொல்ல? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.